கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி கத்திரிக்காய் ஒரு 300 கிராம் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நல்லா திக்காக வச்சுக்கணும். 1 கப்பு தண்ணியில் கரைச்சி எடுத்து ஊற்றி கலந்துக்கலாம். கலந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கரம் மசால் போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.